என் இனிய தமிழ் மக்களே, ஊடக பெருமக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் கலையுலக சகோதரர்களே, வணக்கம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இந்த சினிமாக்காரங்களுக்கு என்னையா அவ்வளவு அறிவு, எதை எடுத்தாலும் ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அரசு அதிகாரத்திற்கு ஆசைப்படுவோம்ல, இந்த மக்களை, இந்த மொழியை, இந்த இனத்தை, இந்த மண்ணை சுவாசித்து நேசித்த காரணத்தினால் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த மண்ணால் வாழ்கின்ற சினிமா கலைஞர்கள் எவனாக இருந்தாலும் சரி, இந்த மொழியை சொல்லி, இந்த மொழி, இந்த கலாச்சாரம் சொல்லி, இவனுடைய கதை சொல்லி, இந்த மக்களுடைய ஈரத்தை வாங்கி, உரத்தை வாங்கி வளர்ந்தவன் தான் கலைஞன். ஆகையினால் மொழிக்கோ இனத்திற்கோ இந்த மண்ணுக்கோ மானபங்கம் ஏற்பட்டாலும் சரி, எந்த இழப்பு ஏற்பட்டாலும் சரி, ஒரு ஆபத்து காலங்களில் யார் யார் காவலுக்கு வருகின்றார்களோ எங்கள் இனத்தை காக்க, யார் யார் எங்கள் மொழியையும் எங்கள் தன்மானத்தையும் காப்பதற்காக வருகின்றார்களோ அந்த காவலனாக இருந்தாலும் சரி, காவலியாக இருந்தாலும் சரி, நாங்கள் சல்யூட் பண்ணுவோம். அதான். ஏன்னா இது முள்வேலியாக இருக்கின்ற காரணத்தினால் தான் அது எங்களுக்கு காவலாகும். முள் இருக்கும், நாங்களும் முள்ளை பார்த்தவர்கள் தான். ஆனால் முள் இல்லை என்றால் அந்த ரோஜாவுக்கு மரியாதை கிடையாது. ஆகையினால் அந்த முள்வேலி எங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த மக்களுக்கு நம்ம போராடி பார்த்தோம். நெய்வேலி, ராமேஸ்வரத்துக்கு போனோம், ஒரு தடவை ஈழப்பிரச்சனை இங்க போனோம். என்ன அவர்களுக்கு பெரிய அக்கறைன்னு, ஒரு எழுத்தாளனாக இருக்கட்டும், கவிஞனாக இருக்கட்டும், பெரிய இலக்கியவாதியாக, சினிமா கலைஞனாக இருக்கட்டும், நாடு எந்த கலைஞனாக இருக்கட்டும், தமிழ் கலைஞன் அத்தனை பேரும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஏன்னா இது சுவாசித்து வளர்ந்ததுனால இதுக்கு போராடுவது என்பது நியாயமான விஷயம், கடமைப்பட்டது. இல்லைன்னா நம்மளை இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். திடீர்னு என்ன கோஷம், இதுல யாராவது பாலிடிக்ஸ் அங்கே லேசா பேசியிருப்பாங்களே, தயவுசெய்து அதை எடுத்துக்காய். We are not politicians. தமிழ் மக்கள் இதுக்கு எந்த இது இருந்தாலும் என்ன ஒரே காரணம், உலக நாடுகள் அத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கு தண்டனை ரத்து செய்து கொண்டு, தூக்கு தண்டனை என்பது மனிதனாக அப்பாற்பட்டது என்பதை கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த இதுக்காக வேண்டி 10 கோடி மக்களும் கண்ணீர் இருக்காங்க. எப்படியாவது தப்பிச்சிட மாட்டாங்க. நம்ம பண்ணாத போராட்டங்கள் கிடையாது. இவ்வளவுக்கு மத்தியில சதாசிவம் என்கின்ற அந்த மாண்புமிகு நீதிபதி ஒரு அற்புதமான ஒரு தமிழன் சரியான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கான். 10 வருஷம் 12 வருஷத்துக்கு கருணை மனுவை கிடப்புல போட்டீங்க. நீங்க நினைச்சு பாருங்க, தூக்கு தண்டனை அறிவித்த காலத்திலிருந்து ஒவ்வொரு இரவும் அவன் செத்திருப்பான். ஒவ்வொரு இரவும் செத்திருப்பான். எத்தனை இரவுகள் செத்திருப்பான் நீங்க நினைச்சு பாருங்க. நாளைக்கு அவனுக்கு டாக்டர் வந்து இந்த 2 நாள் தான் சொல்லிட்டான்னா, இன்னைக்கும் தூங்கும், இன்னைக்கும் செத்துருப்போம், நாளைக்கும் சாகும். அவன் தூக்கு தண்டனை சொல்லி 12 ஆண்டுகள் செத்துருக்கான். அது ஏதோ ஒரு எல்லாருடைய இது, எல்லாரும் 10 கோடி தமிழர்களுடைய எங்கேயோ அந்த அந்த மன பிரதிபலிப்பு, அந்த வேகம் எங்கேயோ சதாசிவ ரூபத்துல வந்து விடுதலை என்கின்ற மிக பிரமாண்டமான ஒரு விஷயத்தை முதல் முறையாக தமிழினம் கொஞ்சம் எந்திரிக்கலாம் நினைக்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லி சந்தோஷப்பட்டு நம்ம ஆனந்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொன்னால், இவர்களை விடுதலை செய்வது மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு ஒரு வரியை சொல்லியிருக்காங்க. இந்த மாநில அரசு சொல்லி முடிந்த காலத்துக்குள் என்ன ஈரத்தன்மையோடு அவர்கள் அத்தனை 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த 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 ஒரு தாக்கம் இருக்கிறதே, இதை நான் அதிகப்படியாக சொன்னால் தாய்மை உணர்வோடு செய்த ஒரு விஷயம். அரசியல்னா எங்களுக்கு தெரியாது, யார் செய்திருந்தாலும் அது தாய்மை உணர்வோடு செய்த விஷயம். அதற்கு 10 கோடி மக்களும் உலகத் தமிழர் அத்தனை பேரும் கண்ணீரால் அந்த அம்மாவுக்கு நான் வேற என்ன சொல்ல முடியும். ஒருத்தர் மரணம்ங்கிறது சாதாரண, அந்த அம்மா அற்புதம்மா எத்தனை இரவுகள் செத்து பழச்சு. நீ ஒரு தூக்கு அல்ல, நீ இப்ப பேரழிவாளர் தூக்கு, அற்புதம்னாலுக்கும் தூக்கு தான், ஒவ்வொரு இரவும் தூக்கு. ஒரு தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளை ஏதோ நடந்தது,
அதாவது மன்னித்தல் மறத்தல் என்பது மாண்புமிக்க ஒன்று. நீங்க எல்லாம் அஹிம்சை பேசின காந்தி அஹிம்சை போதித்த ஒரு கட்சியிலே இருப்பவர்கள் இப்படியெல்லாம் கொடூரமாக நினைக்கிறார்கள். அவர் நல்லா சொன்ன புத்தன் பிறந்த பூமி காந்தி. மறத்தல் மன்னித்தல் மனித மாண்பு. அப்படி பார்த்தா லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் பக்கத்துல செத்து சுண்ணாம்பாகிட்டீங்களே, எங்க இனத்தை யாரை எத்தனை பேரை தூக்கி போட்டு சொல்லுங்க. அவருடைய இதை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான என் சகோதர சகோதரிகள் துப்புல்குடி பந்தம் கிண்டல் பண்றீங்க. நீங்க அந்த ஒரு துப்புல்குடி பந்தங்கள் செத்துட்டான் பக்கத்துல, அதனுடைய எல்லோருக்கும் தெரியும் அது யாரால் எங்கே முடுக்கிவிடப்பட்டு எங்கே முடக்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வெளியில வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கீங்க. கொண்டாந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் வருது. ஆக இத்தனை கொலைகளுக்கு எத்தனை தூக்கு போடுவது? இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. இந்த வடநாட்டில் இருக்க ஒரு ஊடகம் கூட சாதகமா இல்லையே. அங்கேயே நீ என்ன பண்றீங்க? வடநாட்டு ஊடகங்கள் பாருங்க, இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும், இப்ப இந்த பிரச்சனையும் இது வேற மாதிரி பூதாகாரப்படுத்தி ஏதோ ஒரு அநீதி இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் ஊடகங்கள் மட்டும்தான் கொஞ்சம் சாதகமா சொல்லி, இதுவே தெரியலையா? எங்க போனாலும் உண்மையிலே முதல் முறையாக தமிழன் தலை நிமிர்வதற்காக ஒரு பெரிய செயலை செய்திருக்கிறீர்கள். நன்றி தமிழக அரசுக்கு. அதற்கு இதை வெளிப்படுத்தி உலகம் முழுவதற்கு விழிப்புணர்ச்சியோடு சொல்லுவதற்கு எந்தெந்த ரூபத்தில் நாங்கள் இதை எடுத்து செல்ல வேண்டுமோ அந்தந்த ரூபத்தில் இதை எடுத்து சொல்லுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொன்று, அது ஊர்வலமா பண்ணுறோமா என்ன ஆகுதுல்ல, திரையுலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக நிற்பது என்பது இந்த மக்கள் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக நிற்பது. ஏன்னா நாங்கள் அவர்களோடு ரொம்ப சம்பந்தப்பட்ட மக்களோடு, இந்த மக்களும் நீங்க அரசியலை காட்டிலும் அதிகமாக இந்த மக்கள் தொடர்பு கொள்வது இந்த கலை உலகத்தோடு தான். ஸோ அவர்களுடைய பிரதிநிதி தான் எங்களுடைய பிரதிநிதி. ஸோ இது நாங்கள் சொல்லுவது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த குரல். ஒரு திரையுலகம் மட்டுமல்ல, திரையுலகம் சொல்லுகிறது என்றால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த குரல், உலக தமிழர்கள் அத்தனை பேரும் குரல். அது ஒரு மிகப்பெரிய இதை சொல்லி கையை கூட கிண்டல் பண்ண, கரம் கொடுக்கணும்னு சொன்னேன், கை கொடுக்கணும். ஒரு கையை எடுத்துட்டு ஒரு கையை கொடுங்கன்னு ராதாரி சொன்னார். உண்மையிலே இருகரம் கூப்பி இந்த தமிழர் அத்தனை பேரும் என் இனிய தமிழ் மக்களே என்று நான் சொல்வது, என் இனிய தமிழ் மக்களே, இந்த அரசுக்கு இந்த இவர்கள் எடுத்த முடிவுக்கு உறுதுணையாக நின்று உலகம் முழுவதும் நம்முடைய குரலை ஒழித்து தமிழன் தன்மானத்தோடு இருக்கிறான், இன்னும் அவனுக்கு வலு இருக்கிறது என்பதை உலகு காட்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு சம்பந்தப்பட்டதாக கருதி சிறையில் இருந்த 7 பேரை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார். இதற்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மத்திய அரசும் ஒத்துழைத்து அந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகவும் இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் 26 பேர் என்று குற்றச்சாட்டப்பட்டு தூக்கு தண்டனைக்கு தீர்ப்பு கொடுத்தார்கள். கிருஷ்ணர் என்ற நீதிபதி தமிழர்களுக்கு ஆலோசனை சொல்லி இது அவசரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நீங்க முயற்சி பண்ண அந்த 26 பேருக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து பண்ண முடியும்னு ஆலோசனை சொன்னார். நெடுமர ஐயா அதில் இருக்கக்கூடிய மூத்த ஒரு வழக்கறிஞர் கிருஷ்ணயர் கொடுக்குறார், அதுவும் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுக்குற ஆலோசனையை கையில் எடுத்து 26 பேருக்கு தூக்கு தண்டனை ரெடி ஆகி போச்சு. பெங்கால்ல இருந்து நைலான் கவர்லாம் வருதுன்னு பத்திரிகையில் எழுதிட்டார். இதுதான் அவர்களை தூக்கில் போடுவதற்கு வைத்திருக்கக்கூடிய நைலான் கயிர்.
அப்படின்லாம் வந்து நான் பத்திரிகையில பார்த்தேன். அப்ப பல பேர் சொல்லிட்டாங்க 26 பேருக்கும் தூக்கு தண்டனை முடிவு பண்ணியாச்சு, ஒரு வாரத்திலேயே 2 வாரத்திலேயே அவங்க இறந்துடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா நெடுமாறன் ஐயா அவர்கள் முழு மூச்சாக இதில் இறங்கி அந்த 26 பேரும் தூக்கிலிருந்து விடுவிப்பேன் சபதம் எடுத்து பல லட்சம் பேர்கிட்ட வந்து கையெழுத்து வேட்டை தமிழ்நாட்டில் நடத்தினார். அப்போ திரைப்படத்துறையிலிருந்து 1 லட்சம் பேர்கிட்ட நாம் கையெழுத்து வாங்கி கொடுன்னு கேட்டார். என்னால் அப்போ அவ்வளோ பேர்கிட்ட வாங்க முடியல. வெளியாளுங்கிட்ட வாங்கி நான் ஒரு 50,000 பேர்கிட்ட கையெழுத்து கொடுத்தேன். அப்போ தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவராக இருந்தேன். 40 கவிஞர்கிட்ட கையெழுத்து வாங்கினா அந்த தாமரை எல்லாம் இருக்காங்க, வாலி சார், வைரமுத்து, எல்லாருக்கும் கையெழுத்து வாங்கி தினத்தந்தியில சொன்னேன், ஒரு பெண்ணை தூக்கிலிடுவது இந்தியாவுக்கு, பெண்ணை வந்து தெய்வமாக மதிக்கிற ஒரு நாட்டில் ஒரு பெண்ணை தூக்கிலிடுவதை தவிர்க்க வேண்டும். தூக்கு தண்டனையை 150 நாடுகள் வந்து தவிர்த்திருக்காங்க உலகத்துல. ஆனா இந்தியா போன்ற அகிம்சை நாடு தான் அந்த தூக்கு தண்டனை முதல்ல ரத்து செய்திருக்கணும் அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருந்தேன். அதுக்காகவே தென்னிந்திய இயக்குநர் சங்க பதவியை நான் விட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அதெல்லாம் நான் விலைக்கு சொல்ல நான் காரணமா இல்லை. அதுக்கப்புறம் நெடுமாற ஐயா வந்து சிஎம்ஐயும் கவர்னரையும் பார்க்கறதுக்கு அந்த கையெழுத்து வாங்கின எல்லாத்தோட போனாரு. அவரு, வைகோ மற்றும் 3 பேர், 5 பேர். நாங்கள் சிஎம் பார்த்த கவர்னர் பார்த்தால நான் ஒரு 5 பேர்ல ஒரு ஆள் கொடுக்கும்போது அன்றைக்கு இருந்து முதலமைச்சர் கூட கேட்டார், இதுல நீங்களாம் எதுக்கு வரீங்கன்னு. இது நியாயத்துக்கு வரதனை செய்வோம்னு சொல்லியிருந்தோம். அப்படி விடாப்புடியா நெடுமாற ஐயா அவர்கள் வந்து போராடினதுடைய விளைவாக 26 பேர் 3 பேரா சுருக்கிட்டாங்க. அப்ப மீதி 23 பேர் விடுதலை ஆகி போச்சுல. அப்ப நாம போராடாம இருந்திருந்தால் அந்த 26 பேருக்கு தூக்கு. போராடியதன் விளைவாக 3 பேர் விடுதலையாகி 3 பேர் தவிர மீதி மற்ற பேர்ல விடுதலை தூக்கு தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டத்து மறுபடியும் தொடர்ந்து நம்ம இன உணவாளர்கள் தமிழ்நாட்டில் இந்நேரம் நான் சொல்ல தயாரா இல்லை, சினிமாக்கார், வக்கீலுங்க, ஸ்டூடெண்ட்டுங்க, பல தரப்பட்டவர்கள் போராடியதனுடைய விளைவாக இன்றைக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி இருக்கு. தமிழ்நாட்டில் இன உணர்வு, மொழி உணர்வு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு வளர்ந்து கொண்டு வருவதுகின்ற நேரத்தில் ஒரு புரிதல் மத்திய அரசுக்கு, ஒரு 3 பேரையும் வந்து தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையா மாத்தலான்னு அதை மாத்தினோடனே நான் கவனிச்சேன். மற்றவங்களுடைய அறிக்கையெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை, அது எல்லாம் அரசியல் கலந்துருக்கும். ராஜீவ்காந்தியுடைய மகன் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, என் தந்தை இறந்து போனது எனக்கு ஒரு மகனுக்கு வேதனை இருக்கும், இப்போது எனக்கு இருக்கிறது, அது நியாயமான உணர்வு. அப்புறம் சொல்றாரு, இருந்தால் கூட தூக்கு தண்டனை வேண்டாம், தவிர்க்கப்பட வேண்டும் உலகத்தில் எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவங்களை வந்து ஆயுள் தண்டனையா மாத்ததை வரவேற்கிறேன்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, 7 பேரை வந்து இங்க விடுவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில், அதுதான் வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு உரிய தண்டனை இருக்கு, அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்குள்ளே அவசரப்பட்டு அது விலகுன்னு சொல்றாங்க, அது எனக்கு ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லியிருந்தார். நான் ராஜீவ்காந்தி மகனுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் என்ன சொல்றேன்னா, ஒரு தந்தை எழுந்த சோகம் உனக்கு இருப்பது என்பது நியாயம், நாங்க மறுக்கல. ஆனா அந்த சோகத்தோடவே நீ வந்து தூக்கு தண்டனையை மாத்தி ஆயுள் தண்டனையா கொடுத்ததை நீங்க வரவேற்றதையே நாங்க வரவேற்கிறோம். அது நீங்க சொல்லாம கூட போயிட்டு இருக்கலாம், பேட்டியை கொடுக்காம கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம். என் தந்தையை எழுந்தாலும் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியதை வரவேற்கிறேன்னு சொன்ன அந்த உள்ளத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் தனி மனிதனா உன்னுடைய மனிதநேயத்தை பாராட்டுகிறோம். ஆனால் நீங்கள் ராஜீவ்காந்தி மகனாக இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழு உணர்வு, தமிழருடைய உணர்வு தெரியாமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. 30 ஆண்டு போராடி ஒரு இனத்துக்காக, மொழிக்காக பல லட்சம் பேரை பலி கொடுத்து போராடின அந்த இனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த 7 பேர் விடுதலையெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும். தமிழனாக இருந்து, போராளியாக இருந்து, இந்த 30 ஆண்டு போராட்டத்தினுடைய உணர்வை உள்வாங்கி பல லட்சம் பேரை இலங்கை யாழ்ப்பாணத்தில் எழுந்த தமிழர்களுடைய உணர்வை அவர் புரிஞ்சு தமிழனா இருந்து பார்த்தார்னா கண்டிப்பா ராஜீவ்காந்தியுடைய மகன் அவர்கள் இந்த 7 பேரை விடுவிப்பதற்கும் சம்மதிப்பார், ஏற்றுக்கொள்வார். அவர் இந்த இனமாக இல்லாதனால் அவரால் இன்னும் உள்ள ஆழமா வர முடியல. நான் இப்ப கேட்டுக்கொள்வதெல்லாம் இதை அரசியல் ஆக்குவதல்ல, தயவு செய்து சொல்லுகிறேன். சிறையில பல கோடியை கொள்ளையடித்து விட்டு சிறைக்கு போனவனை விடுதலை செய்ய நாங்க சொல்லல, கொள்ளையடி ரேப் பண்ணிட்டு உள்ள போனவனை விடுதலை செய்ய நாங்க சொல்லல, கொள்ளைக்காரன் உள்ள அதான் சொல்ற கொள்ளைக்காரன் உள்ள இருந்து வெளியில வான்னு சொல்லல, ஒரு இன போராளியை விடுவிங்கன்னு கேட்கிறோம். அவன் கொள்ளைக்காரனா இருந்தா உள்ள ஒழுங்கா இருக்க மாட்டான், நியாயமா வாழ மாட்டான். அவன் விடுதலை போராளி இருந்தனால்தான் அந்த கடந்த காலத்துல சிறையில் இருக்கும் பொழுது படிச்சிருக்கிறான், பல பேருக்கு படிப்பை சொல்லியிருக்கிறான், உலகத்தை சிந்திச்சிருக்கிறான், நேர்மையா இருந்திருக்கிறான். இப்படி ஒரு கைதிகளை நான் பார்த்ததில்லைன்னு ஜெயில ரிப்போர்ட் கொடுக்கிறார். தயவு செய்து சொல்லுகிறேன், குற்றவாளி என்பது வேற, இன போராளி என்பது வேற.
பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் வெள்ளக்காரனை காட்டினா அவர் தீவிரவாதி, கொலை செய்யப்பட வேண்டியது சொல்லுவார். ஆனா இந்தியனை பொறுத்த வரைக்கும் அவன் குறைச்சுவார். பாரதியார் வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் கைதி, நம்ம பொறுத்த வரைக்கும் பாரதியார் புரட்சிவாதி. வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைதி, குற்றவாளி, துரோகி. நம்மை பொறுத்த வரைக்கும் அவருடைய சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி. அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஒரு சார்பாக பார்க்காமல் இந்த 7 பேரை விடுதலை செய்வதன் மூலமாக அவர்களுடைய அவர்கள் தண்டனை அனுபவித்து விட்டார்கள். அதையும் கூடி மன உளைச்சலையும் அனுபவித்து விட்டார்கள். செயலே என்ன கொடுத்திருக்காங்க, நேர்மையானவர்கள் என்று, நியாயமான கைதிகள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் விடுதலை செய்வது என்பது அவர்களை மதிப்பதல்ல, 9 கோடி தமிழர்களை மதிப்பது, மனித நேயத்தை மதிப்பது, உலகத்தை மதிப்பது. இந்த 7 பேரை ஒழிப்பதால் தமிழ்நாட்டினுடைய உறவு பலம் பலப்படும், இந்தியாவுடைய மரியாதை உலகத்தில் கூடும். உலகத்தில் இந்தியா என்பது புத்தரையும் மகாவீரரையும் அன்புக்கு பேர் போன பல மகான்களையும் பெற்ற ஒரு நாடு நல்லதை செய்துகிறது என்ற முன்னுதாரணம் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.